ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெர்சலில் இருக்கிற ஒரு ஐகானிக் சீனு தான் நாம் இப்போது ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு சீனுக்கு வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் தாராளமாக கீழே சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எல்லாமே ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீனை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஐகானிக் சீன் ஃப்ரம் மெர்சல்னா சொல்லியே ஆகணும். இதில் டைரக்டர் பீக்கு அண்ட் ஆக்டரான தளபதி விஜய் அண்ணாவுமே பீக்கில் இருக்கும். அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட பேக்ரவுண்டுமே பீக்கில் இருக்கும். இப்படி எல்லாமே பீக்கில் இருக்கும். நாம் இப்போ அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ரியாக்ட் பண்ணுவோம் இந்த சீனுக்கு. ஓகேங்களா? அண்ணே, அக்கா உள்ள கூட்டி போச்சேண்ணே. சரிண்ணே, மாற்றி துணியும் தம்பிக்கு பிஸ்கெட் இருக்குண்ணே. இப்போ நான் போய் சிட்டு ரேட்டு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் பலகாரம் எடுத்து வந்துடுறேன். சரி வரண்ணே. ஐயா, வரக்கூடிய இந்த வெற்றிமாறன் கேரக்டர் வந்து அவ்வளோ ஆப்டாக ரொம்பவே சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பார் அட்லியை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதில் இருக்கிற அந்த ஸ்டைல் லுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக அப்படியே அவருக்கு சூட் ஆகிருக்கும் விஜயண்ணாக்கு. அதுதான் இந்த ஒரு கேரக்டரோட ஒரு அல்டிமேட்டான விஷயம். அதனால தான் நம்ம மெர்சலில் இந்த ஒரு கேரக்டரை வந்து அவர் லைஃப் டைமில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் நம்ம சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? அம்மா எப்போ வருவாங்க? வந்துடுவாங்கடா. அப்போ தம்பி பாப்பா? அவனும் தான். அது வரைக்கும் நீ நல்ல பிள்ளையா அமைதியாக இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு கதை சொல்லு. எனக்கு என்னடா கதை தெரியும்? யானை கதை. என் கதையை சொல்லட்டுமா? இந்த சீனில் அவருடைய ஸ்டோரியை அவரோட பையன்கிட்ட சொல்கிறப்போ தேட்டரே வந்து ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டான ஒரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அண்ட் அவருடைய ஆக்டிங் வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்த ஒரு சீன் இது. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு சரியான ஒரு எமோஷ்னல் கனெக்டை வந்து அட்லி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் மூவி ஃபார் விஜயனாக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கமர்ஷியலாக எல்லாமே சேர்ந்த ஒரு மூவி எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மெர்சலில் சொல்லுவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எனக்கு. இதில் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த ஒரு ஸ்டோரியை சொல்லுறப்போ பின்னாடி ஒரு அப்படியே ஷட்டிலான அமைதியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்கள். அப்படியே கேட்குறதுக்கும் அந்த சீனோட சேர்ந்து பார்க்குறதுக்குமே அப்படியே வந்து என்னமோ ஒன்று பண்ணி நம்மளை வந்து அப்படியே ஒரு மெய்சில் இருக்க வைக்கிறது தான் சொல்லியே ஆகணும். சம்மதிக்க வச்சுக்கிறேன். சிங்கு சரி காட்டுப்பா. அதாண்டா சிங்கு தாத்தா பேவ்கூஃப். இந்த குட்டி பையனோட கேரக்டருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் பண்ணியிருந்தார் அட்லி. அண்ட் அந்த ஸ்டோரி கேட்குற விதமாகட்டும், அதுக்கு அந்த பையன் ரியாக்ட் பண்ணுற விதமாகட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அப்படியே அந்த சீனோட பொருந்தி பார்க்குறப்போ நம்மளை மீறி ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்டை நமக்குள்ளே தருதுன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். இந்த சீன் அப்போ நானுமே உண்மையாகவே குழந்தை வந்து இறந்துருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அட்லி அதுக்கப்புறம் பின்னாடி வச்சாரு பாருங்க ஒரு சீன். அந்த குழந்தை வந்து அந்த குப்பை தொட்டிலேருந்து கையை தூக்கிட்டு வரப்போ ஒரு பேக்ரவுண்டோட, அதுதான் அட்லி வந்து எமோஷ்னலாகவும் சரி மாசான சீனும் சரி எப்படி பண்ணுன்றதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட்லியோட மூவிஸ் எல்லாமே. அண்ட் விஜய் அண்ணாவோட ஒரு ஃபேன் பாய் வெறித்தனன்றது என்னன்றது அவர் எடுத்த மூவிஸ்லேருந்தே நமக்கு எஸ்ஜே சூர்யா இதில் வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விஜயநாயக் அகேன்ஸ்டாக அவரை வந்து இந்த வில்லன் ரோல் பண்ண வச்சு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆப்டாக பொருந்திருக்கும். இப்போ வரக்கூடிய சீனை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு எமோஷ்னலான பயங்கரமான சீனுங்க. இதில் நித்யா மேனனை சூஸ் பண்ண அட்லிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டை சொல்லியே ஆகணும். ஏன்னா நித்யா மேனன் அண்ட் வெற்றிமாறன் அந்த காம்போ வந்து ஐஸ் அண்ட் வெற்றிமாறனோட காம்போ சூப்பராக வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக இந்த ஒரு கேரக்டர் மெர்சல் படத்துலேயே இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹீரோயின் கேரக்டரில் ஓகேங்களா, இந்த ஒரு எமோஷ்னலான சீனை இந்த சீனை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் விஜயன் அலறப்போ நித்யா மேனன் டைலாக் டெலிவரி பண்ணுறப்போ பின் ட்ராப் சைலண்ட் அண்ட் ஒரு செகண்ட் அந்த எமோஷன் வந்து எல்லா கண்ணிலையும் தண்ணி வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எஃப்டிஎஃப்எஸில் இல்லை இந்த படத்தை பார்க்குறப்போ இந்த ஒரு சீனில் என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுச்சுன்றதை மறக்காமல் அப்படியே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீரியஸாக விஜயனை வந்து அந்தளவுக்கு எமோஷ்னலான ஒரு கனெக்ட் இருக்கிறதுனால நம்மளோட அந்த மனுஷன் வந்து ஸ்க்ரீனில் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறப்போ எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் சீனில் அட்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இந்த ஆடியோ லான்ச்செல்லாம் கூட, பிகில் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், தொடர்ந்து கண்டினியூஸாக அவரோட படம் பண்ணுறப்போ சொல்லியிருப்பார் இந்தியாவோட பெஸ்ட்டு டான்ஸர் என்னோட இருக்கிறப்போ அதுக்கு அடுத்தது அவனு சொல்லியிருப்பார்
பெஸ்ட்டு எமோஷ்னல் ஆக்டர்ன்ட்டு. ஸோ அதை ஏன் அவர் சொன்னார்ன்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை அவர் மூலியமாகவே அவருடைய படத்தில் டெலிவர் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த படம். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த தெரியலையுமே அந்த எமோஷன் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் இந்த படத்தில் வேறு லெவலில் காமிச்சிருப்பார். இந்த டைலாக்கை வந்து சொல்கிறப்போ அந்த ஏஆர் ரஹ்மானோட ஒரு ஃப்ளூட்டுன்னு நினைக்கிறேன், அது பேக்ரவுண்டில் அதோடு சேர்ந்து கேட்குறதுக்கு அண்ட் பார்க்குறதுக்கு ஒரு செகண்ட் யாராக இருந்தாலுமே அந்த எமோஷ்னலை வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டு க்ரை பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்றது தான் இந்த ஒரு சீன். ஏஆர்ஆர் ஏன் ஏஆர்ஆர்ன்றது இந்த ஒரு சீன்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இப்போது விஜயண்ணா வந்து ஒரு செகண்ட் ஐசேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிப்பார். எனக்கு அப்படியே இந்த சீன் எதை ரெசம்பிள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேலாயுதம் படத்தில் அவங்களுடைய சிஸ்டர் வந்து இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறமா அவர் ஒரு செகண்ட் வந்து காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிப்பார். ஸோ அதோட ஒரு ரெசம்பிளன்ஸாக தான் நான் இந்த இதை பார்க்குறப்ப எனக்கு மைண்டில் வந்தது. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சீன், இந்த ஒரு மூவி வெறித்தனமான ஒரு மூவி. இந்த சீனை வந்து நான் லூப் மோடில் எக்கச்சக்க வாட்டி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்ட் அவர் அப்படியே அந்த பையனை தூக்கிக்கிட்டு வெளில வந்துட்டு அப்படியே ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறப்போ ஏஆர்ஆரோட ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் பாருங்கள். வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்ட்டு அவர் நினச்சி பார்க்குறப்போ சான்ஸே இல்லை. நான் எக்கச்சக்க வாட்டி லூப்பில் பார்த்துருக்கேன் இந்த ஒரு சீனை மட்டும். இப்போ கூட அப்படியே அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு மூவி வந்து வெற்றிமாறன் கேரக்டர் இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் நான் சொல்வேன். ஃப்ரம் அட்லி கிட்டேருந்து அண்ட் விஜய் அண்ணா கிட்டேருந்து அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெற்றிமாறன் கேரக்டராக பண்ணது. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.